தாய்க்கு பின் தாரங்கிறது 2வது பட்சம். சரியா? அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்காக ரொம்பவும் இது பேச வேண்டாங்க. தாய் வீட்டு வீட்டு போ, இருக்காத, வாடா வீடு பாருன்னெல்லாம் சொல்லாதீங்க. உன்னை அப்பான்னு ஒன்று கூப்பிட வந்துருச்சு. உன் புள்ள அம்மா ஆகிறம்போது அப்பா ஆகிறம்போது அந்த விளைவுகளை நீயே சந்திப்ப. சரியா? இப்போ பெத்தவங்கள வேண்டாம் நீ அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் அது பின்னாடி நீயே என்னங்கிறது தெரியும். பொண்டாட்டிங்கிறவ கடைசி வரலையும் வருவா. அதுக்காக பணங்காசு கொடுத்து தான் பொண்டாட்டியாவ இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவள் அப்பா அம்மாவை நினைக்கிறாள்ல, கூட பிறந்தவங்கள மாதிரி பெத்த மாதிரி. அந்த மாதிரி உன்னோட அப்பா அம்மாவையும் பெற்றவங்களாக நினைக்கணும். மாமியை மாமனாரை நினைக்கக்கூடாது. அப்பாவா அம்மாவா நினைக்கணும். ஒரு அண்ணன் தம்பிங்களை மதிக்கணும். நம்மளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லைன்னாலும் மற்ற சித்தப்பு மக்க பெரிய மக்க அண்ணன்லாம் மதிக்கணும். அண்ணன் தம்பிங்களை மதிக்கணும். அவள் தான் மனசு. சும்மா பெரிய கௌரவம் போலி கௌரவம் வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அதுதான் வாழ்க்கை. பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அது நீங்கள் என்னங்கிறத சிந்திப்பீங்க. போக போக உங்களுக்கே தெரியும். அப்போ தெரியும் நங்கையா குழந்தையாங்களை யார், அண்ணன் தம்பிங்களை யார் அப்படின்னு. பணங்காசு இருக்கிற பக்கம் ஒட்டுறீங்க. அந்த பணங்காசு இருக்கிறவங்க தூக்கி எறிகிறது ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. சீக்கிரம் வரும் பின் விளைகளை சந்திக்கிறதுக்கு. காத்திருங்க. காத்திருந்தா தான் அதோட கனவு நிஜம் எல்லாமே தெரியும். ஒரு குழந்தைங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது, வேண்டாங்கிறது, இது எல்லாம் நீங்களாம் சந்திக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. சரியா? அதை வச்சுட்டு யாருமே அப்படித்தான் இதுதான் உலகம்னு போயிடணும். போனோமானாத்தான் வாழ்க்கை.